தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றும் இன்றும் என்று மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தேவ செய்தி, தேவனுடைய புத்திரர். ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்திலே, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே பரிசுத்த ஆவியானவர் தேவனை அப்பா என்று கூப்பிடக்கூடிய இடத்திலே நம்மை தகுதிப்படுத்துகிறார். அப்பா பிதாவே என்று அழைக்கும் ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவி. எனவே பிள்ளைகள் என்ற அனுபவத்திலிருந்து நாம் புத்திரர் என்ற அனுபவத்திற்கு வந்திருக்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்திலே நாம் பிள்ளைகள் என்ற இடத்திலே காட்சியளிக்கிறோம். பிள்ளைகள் என்பது குழந்தைகள் என்ற அனுபவத்தை தாண்டி, சிறு பிள்ளைகள் என்ற அனுபவத்தை தாண்டி ஒரு பிள்ளைகள் என்ற அனுபவத்தை அது காட்டுகிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தின் முதல் 3 வசனங்களிலே நீங்கள் குழந்தைகள் என்ற இடத்தில் இருக்கிறீர்கள் என்று பவுல் குற்றம் சாட்டுகிறார். அது ஒரு மாம்சத்துக்குரிய நிலையை காட்டுகிறது. அது நம்மை ஆக்கினைக்கு நேராக கொண்டு போகும். எனவே கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்திலே என் சிறு பிள்ளைகளே என்று பவுல் குறிப்பிடுகிறார். எனவே பிள்ளைகள் என்ற அனுபவத்தை அடையாத நிலைதான் இந்த சிறு பிள்ளை. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலே புத்தி இல்லாத கலாத்தியரே என்று பவுல் குறிப்பிடுகிறார். குழந்தைகள் என்ற மாம்சிகமான அனுபவமோ சிறு பிள்ளைகள் என்ற அனுபவமோ இல்லாதபடிக்கு பிள்ளைகள் என்ற அனுபவத்திற்கு நாம் வளர வேண்டும். மத்தேயு 15ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனத்திலே பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே பிள்ளைகளின் அப்பம் என்பது தெய்வீக சுகத்தை காட்டுகிறது. நாம் பிள்ளைகள் என்ற அனுபவத்திலே சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனத்திலே, நான் எகிப்திற்கு வரப்பண்ண வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எனவே பிள்ளைகள் என்ற இடத்தை கடந்து நாம் புத்திரர் என்ற இடத்திற்கு வளர வேண்டும். பிள்ளைகள் என்பது சில்ட்ரன், புத்திரர் என்பது சன். அப்பா பிதாவே என்று சொல்லக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தில் மேற்சொல்லப்பட்ட வசனங்கள் அனைத்தும் வார்த்தையை வெளிப்படுத்துகிறது. நாம் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தான் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். எனவே பரிசுத்த ஆவியின் மூலமாக தான் நாம் தேவனுடைய புத்திரராக வளர்கிறோம். புத்திரன் என்பது சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தகுதியை காட்டுகிறது. இதைதான் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தின் 6-7 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஆவியானவர் அந்த சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார் என்று எபேசியர் 1ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவின் அபிஷேகம் நாம் புத்திரர் என்ற நிலையை பெறக்கூடிய இடத்திலும் நாம் தேவனுடைய சுதந்திரத்தை அடையக்கூடிய இடத்திலும் அது இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே வாக்குத்தத்தம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தின் 29ஆம் வசனத்தின்படி நாம் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தின்படி சுதந்திராகவும் இருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே லூக்கா 19ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்திலே இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே என்று இயேசு சொல்லுகிறார். இங்கு ஆபிரகாமின் குமாரன் என்ற இடத்திலே சுதந்திரம் இருக்கிறது. அநியாயமாய் பெற்றுக்கொண்டதை நாளத்தனையாக திரும்பிக் கொடுக்கிறேன் என்று சகையு சொல்லுகிறார். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்திலே இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என்னுடைய சேஷ்ட புத்திரன், என் சேஷ்ட புத்திரன் என்று பார்வோனிடத்தில் சொல்லும்படியாக மோசேக்கு தேவன் கட்டளை கொடுக்கிறார். அவர்கள் இறுதியாக தேவனுடைய குமாரனையே கொல்லக்கூடிய இடத்தில் வந்தார்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தின் 11-12 வசனங்களிலே ராஜ்யத்தின் புத்திரர் புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள் என்று தீர்ப்பு கொண்டு வரப்பட்டது. இப்பொழுது நாம் தான் தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தின்படி எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தின் 44-45 வசனங்கள் தேவனுடைய புத்திரருக்கான தகுதிகளை காட்டுகிறது. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
இங்க குணசீலம் இருந்தால்தான் நாம் தேவனுடைய புத்திரராக இருக்க முடியும். ரோமர் 8:23 ஆவின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீரமைப்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே தங்களுடைய சரீரத்தை மீட்டுக் கொள்கிறவர்கள் தான் உண்மையான தேவனுடைய புத்திரர். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர் தருவார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாக்கப்படுவோம். எப்படியாயினும் நான் உயிரோடு எழுப்பப்பட வேண்டும், அதற்காக அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையமாக எண்ணுகிறேன் என்று பவுல் பிலிப்பியர் 3:10-11 சொல்லுகிறார். நாம் அனைவரும் உயிரோடு எழுப்பப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள் தான் பரலோகத்தில் உள்ள அனைத்து சுதந்திரத்தையும் அடைந்து கொள்வார்கள். இதைதான் 1 பேதுரு 1:5 விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது என்று பேதுரு எழுதுகிறார். எனவே குழந்தைகள், சிறு பிள்ளைகள் என்ற அனுபவத்தை தவிர்ப்போம். பிள்ளைகள் என்ற அனுபவத்திலே நாம் சுகத்தை பெற்றுக்கொள்வோம். புத்திரனாக நாம் வளர வேண்டும். அது மாத்திரமல்ல, சரீரத்தையும் நாம் மீட்டுக் கொள்ள வேண்டும், சுதந்திரத்தையும் நாம் அடைந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.